Hello everyone, good morning. நான் உங்க மலர் from Scoreclever. Welcome to today's Hindu editorial analysis, March 9, 2026. இந்த editorial ஓட detailed breakdown, reading comprehension questions எல்லாம் பார்க்கணும்னா எங்களோட editorial analysis வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதே மாதிரி இந்த editorial ஓட important vocabularies இருக்கிற premium PDF Scoreclever Telegram சேனல்ல ஃப்ரீயா அவைலபிள். சேனல் ஜாயின் பண்றதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பிகினர்ஸ்க்கு ஒரு சின்ன டிப், உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் புரியலனா ஃபீல் ஃப்ரீ டு பாஸ் பண்ணி அந்த சென்டென்ஸை நல்லா அனலைஸ் பண்ணுங்க. புரிஞ்சதுக்கு அப்புறம் முடிஞ்சா அந்த சென்டென்ஸை 2 தடவை கொஞ்சம் சத்தமா சொல்லி பாருங்க. இதை ரெகுலரா பண்ணினா 6 மந்த்ஸ்ல உங்க இங்கிலீஷ் நாலேஜ்ல ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்களே பாப்பீங்க. ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல். டைட்டில்: ஜெனரேஷனல் ஷிஃப்ட், ஒரு தலைமுறை மாற்றம். On the Nepal election, the results. நேபாள தேர்தல் மற்றும் அதன் முடிவுகளை பற்றி. Subtitle: Nepal's voters upend old political order. நேபாள வாக்காளர்கள் பழைய அரசியல் ஒழுங்கை தலைகீழாக மாற்றுகிறார்கள். As RSP faces governance test. RSP கட்சி ஆட்சி செய்வதற்கான சோதனையை எதிர்கொள்ளும் நேரத்தில். Okay, let's dive into the editorial. In a country that has seen political instability following every election since multi-party democracy was restored in 1990, 1990இல் பல கட்சி ஜனநாயகம் மீட்கப்பட்டதிலிருந்து எவ்வொரு தேர்தலுக்கு பிறகும் அரசியல் ஸ்திரத்தன்மையின்மையை சந்தித்த ஒரு நாட்டில், Nepali voters have finally delivered a decisive mandate. நேபாள வாக்காளர்கள் இறுதியாக ஒரு உறுதியான மக்கள் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். இங்க டிசைசிவ் மேண்டேட்னா ஒரு தீர்க்கமான உறுதியான மக்கள் ஆதரவுன்னு அர்த்தம். அண்ட் இன் ஃபேவர் ஆஃப் அ ரிலேட்டிவ்லி நியூ பார்ட்டி, அதுவும் ஒப்பீட்டளவில் ஒரு புதிய கட்சிக்கு ஆதரவாக. இந்த March 5 elections, ராஷ்ட்ரிய ஸ்வதந்திர பார்ட்டி RSP, founded barely 4 years ago, மார்ச் 5ஆம் தேதி நடந்த தேர்தலில் வெறும் 4 வருடங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்ட ராஷ்ட்ரிய ஸ்வதந்திர கட்சி won a commanding majority in the 165 directly elected seats to the House of Representatives. House of Representatives-இல் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 165 இடங்களில் ஒரு பெரும் மெஜாரிட்டியை வென்றது. And roughly 50% of proportional votes, மற்றும் விகிதாச்சார வாக்குகளில் கிட்டத்தட்ட 50% பெற்றது. Decimating parties that dominated Nepali politics for decades. பல தத்தாண்டுகளாக நேபாள அரசியலில் ஆதிக்கம் செலுத்திய கட்சிகளை அழித்து, டெசிமேட்டிங்னா தூள் ஆக்குறது, பெரும் அளவில தோற்கடிப்பதுன்னு அர்த்தம். The RSP is not the first to secure a decisive majority under the new constitution of 2015. 2015ஆம் ஆண்டின் புதிய அரசியலமைப்பின் கீழ் ஒரு உறுதியான மெஜாரிட்டியை பெறும் முதல் கட்சி RSP அல்ல. In the 2017 elections, the first elections held under the federal framework, 2017ஆம் தேர்தலில், அதாவது கூட்டாட்சி கட்டமைப்பின் கீழ் நடத்தப்பட்ட முதல் தேர்தலில், the Left Alliance of the Communist Party of Nepal, United Marxist-Leninist, led by KP Sharma Oli, KP Sharma Ole தலைமையிலான நேபாள கம்யூனிஸ்ட் கட்சி, ஐக்கிய மார்க்சிஸ்ட்-லெனினிசம், and the Communist Party of Nepal, Maoist Center, helmed by புஷ்ப கமல் தஹால் மற்றும் புஷ்ப கமல் தஹால் தலைமையிலான நேபாள கம்யூனிஸ்ட் கட்சி, மாவோயிஸ்ட் மையம் ஆகியவற்றின் இடதுசாரி கூட்டணி, one close to a 2/3 மெஜாரிட்டி, கிட்டத்தட்ட 2/3 மெஜாரிட்டியை வென்றது. The two parties merged to form the Nepal Communist Party. இந்த 2 கட்சிகளும் இணைந்து நேபாள கம்யூனிஸ்ட் கட்சியை உருவாக்கின. But the union was voided in 2021. ஆனால் அந்த இணைப்பு 2021இல் செல்லாததாக்கப்பட்டது. What followed was the familiar rigmarole of shifting alliances. அதற்கு பிறகு நடந்தது என்னன்னா, நமக்கு ஏற்கனவே பரிச்சயமான கூட்டணிகள் மாறும் ஒரு சிக்கலான மற்றும் நீண்ட செயல்முறை. இங்க rigmarole வேர்டோட மீனிங் a lengthy and complicated procedure and a carousel of prime ministers. மற்றும் பிரதமர்கள் மாறி மாறி வந்து கொண்டே இருந்தார்கள். மிஸ்டர் ஓலி, மிஸ்டர் தஹால் and the Nepali Congress's ஷேர் பகதூர் தேவ்வா. திரு ஓலி, திரு தஹால் மற்றும் நேபாளி காங்கிரசின் ஷேர் பகதூர் தேவ்வா, with none able to anchor a stable government. இவர்களில் யாராலும் ஒரு நிலையான அரசாங்கத்தை அமைக்க முடியவில்லை.
It was this dance of the status quo that provoked the 2025 youth-led Gen Z uprising. இந்த தற்போதைய நிலையை அப்படியே தொடர விரும்பியவர்களின் ஆட்டம்தான் 2025இல் இளைஞர்கள் தலைமையிலான Gen Z எழுச்சிக்கு தூண்டுகோலாக இருந்தது. ஸ்டேட்டஸ் கோஸ்னா இருக்கிற நிலைமை அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறவங்க. அகெயின்ஸ்ட் entrenched corruption and patronage politics, ஆழமாக வேரூன்றிய ஊழல் மற்றும் வேண்டியவர்களுக்கு மட்டும் சலுகை வழங்கும் அரசியலுக்கு எதிராக. entrenched-னா ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கிறதுன்னு அர்த்தம். eventually leading to Mr. Oli's resignation. இது இறுதியில் திரு ஓலியின் ராஜினாமாவுக்கு வழிவகுத்தது. and a சுஷீலா கார்கி led caretaker government. மேலும் சுஷீலா கார்கி தலைமையிலான ஒரு தற்காலிக அரசாங்கம் அமைவதற்கும் காரணமானது. Ms. Karki creditably oversaw a largely peaceful election within a compressed time frame. திருமதி கார்கி பாராட்டத்தக்க வகையில் ஒரு குறுகிய காலத்திற்குள் பெரும்பாலும் அமைதியான ஒரு தேர்தலை மேற்பார்வையிட்டார். The results show that the Gen Z protests were no flash in the pan. இந்த முடிவுகள் Gen Z போராட்டங்கள் ஒரு தற்காலிகமான வெற்றி இல்லை என்பதை காட்டுகிறது. ஃபிளாஷ் in the pan இது ஒரு இடியம். இதோட மீனிங் திடீர்னு வரும் ஆனா நீளமா நிக்காது, ஒரு தற்காலிகமான விஷயம்னு அர்த்தம். பலேந்திர ஷாஸ் என்ட்ரி transformed the RSP's fortunes. பலேந்திர ஷாவின் வருகை RSP கட்சியின் அதிர்ஷ்டத்தை மாற்றியது. A former rapper who stormed into politics by winning the 2022 Kathmandu mayoral election as an independent. முன்னாள் ராப் பாடகரான இவர் 2022இல் காட்மண்டு மேயர் தேர்தலில் ஒரு சுயேட்சையாக வெற்றி பெற்று அரசியலில் நுழைந்தார். Mr. Shah joined the RSP in January and became its Prime Minister candidate. திரு ஷா ஜனவரியில் RSP-யில் இணைந்து அதன் பிரதமர் வேட்பாளராக ஆனார். The 35-year-old politician defeated 74-year-old Mr. Oli by nearly 50,000 votes in his stronghold Japa. இந்த 35 வயது அரசியல்வாதி 74 வயதான திரு ஓலியை அவருடைய கோட்டையான ஜாப்பாவில் கிட்டத்தட்ட 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். Mr. Shah was the choice of the Gen Z protesters. Gen Z போராட்டக்காரர்களின் தேர்வாக திரு ஷா இருந்தார். When they demanded a generational shift in political leadership, அவர்கள் அரசியல் தலைமையில் ஒரு தலைமுறை மாற்றத்தை கோரியபோது, and a decisive break from the Oli Dahal Devba Troika, மற்றும் ஓலி தஹால் தேவ்பா என்ற மூவர் கூட்டணியிலிருந்து ஒரு உறுதியான முறிவை கோரியபோது. ட்ராய்க்கான ஒரு மூவர் கூட்டணின்னு அர்த்தம். The scale of the RSP's victory, RSP-யின் வெற்றியின் அளவு, including a clean sweep of all 15 seats in the Kathmandu Valley, காட்மண்டு பள்ளத்தாக்கில் உள்ள அனைத்து 15 இடங்களையும் முழுமையாக வென்றது உட்பட, is a powerful expression of a young voters electorate. ஒரு இடம் வாக்காளர் சமூகத்தின் விரக்திகளின் சக்தி வாய்ந்த வெளிப்பாடாக இருக்கிறது. This is a verdict against incestuous patronage politics. இது தங்களுக்குள் நெருக்கமானவர்களுக்கு மட்டுமே சலுகை வழங்கும் அரசியலுக்கு எதிரான தீர்ப்பு. Incestuous patronage politicsனா சின்ன குரூப்குள்ள இருக்கிறவங்களுக்கே மறுபடி பெனிஃபிட்ஸ் கொடுக்கிற அரசியல். Endemic corruption, ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பரவலாக காணப்படும் ஊழலுக்கு எதிரானது. Endemicனா ஒரு பர்టిక్యులர் ஏரியால ரொம்ப காமனா இருக்கிற விஷயம். And the dire economic conditions that have driven Nepalis to work abroad, மற்றும் நேபாளிகளை வெளிநாடுகளில் வேலை செய்ய தூண்டிய மோசமான பொருளாதார நிலைமைகளுக்கு எதிரானது. Whether the RSP and Mr. Shah can translate this sweeping mandate into institutional reform and economic revival that Nepal desperately needs remains to be seen. RSP-யும் திரு ஷாவும் இந்த மிகப்பெரிய மக்கள் தீர்ப்பை நிரூபண சீர்திருத்தமாகவும் நேபாளத்திற்கு அவசரமாக தேவைப்படும் பொருளாதார மீட்சியாகவும் மாற்ற முடியுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். Considering that Mr. Shah's tenure as mayor drew criticism for an anti-poor and technocratic approach to urban governance, திரு ஷாவின் மேயர் பதவிக்காலம் நகர்ப்புற நிர்வாகத்தில் ஏழைகளுக்கு எதிரான மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களால் வழிநடத்தப்படும் ஒரு அணுகுமுறைக்காக விமர்சனங்களை ஈர்த்ததை கருத்தில் கொண்டு, the mandate must be greeted with caution. இந்த மக்கள் தீர்ப்பை எச்சரிக்கையுடன் வரவேற்க வேண்டும். So, இந்த எடிட்டோரியலோட டோன் என்னன்னு பார்த்தா, இது அனாலிட்டிக்கல் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ். எதனாலனா எடிட்டோரியல் நேபாள் எலெக்ஷனோட ரிசல்ட்ஸை அனலைஸ் பண்ணுது. பழைய தலைவர்கள் மேல இருந்த கோவம், ஜென் ஜி எழுச்சி, பலேந்திர ஷாவோட என்ட்ரின்னு பல விஷயங்களை சொல்லுது. புதிய RSP ஆட்சியின் முன்னாடி இருக்கிற சேலஞ்சஸையும் இன்ஃபார்ம் பண்ணுது. ஒரு விஷயத்தை ஜஸ்ட் ரிப்போர்ட் பண்ணாம அதோட பின்புலம் என்ன, எதனால இது நடந்ததுன்னு ஆழமா அலசுறதால இது ஒரு அனாலிட்டிக்கல் டோன். ஆல்ரைட் கைஸ், ஒரு சின்ன பிரேக்.
நீங்க vocabularies, idioms and phrases, phrasal verbs மறக்காம ஈஸியா படிக்கணுமா? உடனே கூகுள் பிளே ஸ்டோருக்கு போய் Scoreclever ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. எங்களோட யூனிக் லேர்னிங் டெக்னிக் மூலமா நீங்க ஒரு தடவை படிச்சா போதும் லைஃப் டைம்க்கு மறக்க மாட்டீங்க. இந்த புதிய பாட்காஸ்ட் முயற்சி பத்தி உங்க ஃபீட்பேக்கை காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த பாட்காஸ்ட்டை கிரியேட் பண்ண நிறைய எஃபர்ட் எடுக்குது. ஸோ ப்ளீஸ் உங்க லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. லெட்ஸ் மூவ் டு த செகண்ட் எடிட்டோரியல். டைட்டில்: எண்ட் ஆஃப் சாப்டர், ஒரு அத்தியாயத்தின் முடிவு. ஆன் கவர்னர்ஸ் அண்ட் ரீஷஃபில், ஆளுநர்கள் மற்றும் இடமாற்றம் குறித்து. சப்டைட்டில்: த ஷஃபில் ஆஃப் கவர்னர்ஸ் எய்ட்ஸ் பெர்செப்ஷன் ஆஃப் சென்ட்ரல் இன்டர்ஃபியரன்ஸ். ஆளுநர்களின் இடமாற்றம் மத்திய அரசின் தலையீடு இருக்கிறது என்ற கருத்துக்கு உதவுகிறது. லெட்ஸ் பிகின். An inglorious chapter of unedifying lessons in constitutional statecraft may be ending in Tamil Nadu. அரசியலமைப்பு சார்ந்த ஆட்சி திறனில் எந்த படிப்பினையும் தராத ஒரு அவமானகரமான அத்தியாயம் தமிழ்நாட்டில் முடிவுக்கு வரலாம். இங்க இன்க்ளோரியஸ்னா அவமானமான, அன்எடிஃபையிங்னா எதுவும் கத்துக்கிறதுக்கு இல்லாத, அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்கிராஃப்ட்னா அரசியலமைப்பு சார்ந்த ஆட்சித்திறன். வித் த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் கவர்னர் R.N. ரவி டு வெஸ்ட் பெங்கால், ஆளுநர் R.N. ரவியை மேற்கு வங்கத்திற்கு மாற்றியதன் மூலம், following the sudden and inexplicable resignation of incumbent C.V. ஆனந்தபோஸ், தற்போதைய ஆளுநர் C.V. ஆனந்தபோஸின் திடீர் மற்றும் விளக்க முடியாத ராஜினாமாவை தொடர்ந்து, the gubernatorial change of guard in these poll-bound states comes alongside that of 5 other states and 2 union territories. தேர்தலை சந்திக்கும் இந்த மாநிலங்களில் ஆளுநர் மாற்றம் நடப்பது மேலும் 5 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களில் நடக்கும் மாற்றங்களுடன் சேர்ந்து வருகிறது. கியூபனேட்டோரியல்னா ஆளுநர் சம்பந்தப்பட்ட. ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், கவர்னர் ஆஃப் கேரளா, அனதர் ஸ்டேட் ஃபேசிங் எலெக்ஷன்ஸ். தேர்தலை சந்திக்கும் மற்றொரு மாநிலமான கேரளாவின் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் will hold additional charge in தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் கூடுதல் பொறுப்பை வகிப்பார். While Mr. Bose and Mr. Ravi had repeatedly administered political pinpricks to elected governments, திரு போஸும் திரு ரவியும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்களுக்கு மீண்டும் மீண்டும் அரசியல் ரீதியான சின்ன சின்ன தொந்தரவுகளை கொடுத்தாலும், மிஸ்டர் போஸஸ் ரிலேஷன்ஸ் வித் வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி had recently improved. திரு போஸுக்கும் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜிக்கும் இடையிலான உறவுகள் சமீபத்தில் மேம்பட்டிருந்தன. Mr. Ravi made no such allowances to the M.K. Stalin dispensation. திரு ரவி மு.க. ஸ்டாலின் ஆட்சிக்கு அப்படி எந்த சலுகைகளையும் காட்டவில்லை. டிஸ்பென்சேஷன்னா ஆட்சி அல்லது நிர்வாகம். As recently as January, he walked out of the assembly for the 4th year. சமீபத்தில் ஜனவரியில் கூட அவர் 4வது ஆண்டாக சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்தார். Each time he found a reason or manufactured an excuse. ஒவ்வொரு முறையும் அவர் ஒரு காரணத்தை கண்டுபிடித்தார் அல்லது ஒரு காரணத்தை உருவாக்கினார். For not fulfilling his mandate of delivering the special address to the House under Article 176. அதாவது சட்டப்பிரிவு 76 கீழ் சபையில் சிறப்புரையாற்றும் தனது கடமையை நிறைவேற்றாமல் இருப்பதற்கு. Relations between Lok Bhavan and Fort St. George have remained strained since 2022. 2022 லோக் பவனுக்கும் ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜுக்கும் இடையிலான உறவுகள் பதட்டமாகவே வந்து வருகின்றன. When Mr. Ravi returned a bill instead of reserving it for the president. அப்போது திரு ரவி ஒரு மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பாமல் திருப்பி அனுப்பினார். Seeking exemption from the central mandate of need-based medical admissions. நீட் அடிப்படையிலான மருத்துவ சேர்க்கைக்கான மத்திய அரசின் கட்டாயத்திலிருந்து விலக்கு கோரும் மசோதா அது. The House historically readopted and resent the bill to லோக் பவன். சபை வரலாற்று சிறப்புமிக்க வகையில் அந்த மசோதாவை மீண்டும் நிறைவேற்றி லோக் பவனுக்கு அனுப்பியது. Thereafter, Mr. Ravi created legislative paralysis by indefinitely delaying his decision on bills. அதற்பிறகு திரு ரவி மசோதாக்கள் மீதான தனது முடிவை காலவரையின்றி தாமதப்படுத்தி சட்டமன்ற முடக்கத்தை உருவாக்கினார். லெஜிஸ்லேட்டிவ் பாராலிசிஸ்னா சட்டமன்றம் செயலிழந்து போறது. அப்யூசிங் பவர்ஸ் அண்டர் ஆர்டிகல் 200, சட்டப்பிரிவு 200க்கு கீழ் இருக்கும் அதிகாரங்களை தவறாக பயன்படுத்தி. He even argued that if a governor withholds assent, the bill is dead. ஒரு ஆளுநர் ஒப்புதல் அளிக்க மறுத்தால் அந்த மசோதா இறந்துவிட்டது என்று கூட அவர் வாதிட்டார். வித்ஹோல்ஸ் அசென்ட்னா
ஒப்புதல் தர மறுக்கிறது. A position rejected by the Supreme Court in the Punjab case 2023. இந்த நிலைப்பாட்டை உச்ச நீதிமன்றம் பஞ்சாப் வழக்கில் 2023 நிராகரித்தது. He chose to continue in office even after the court in 2025 nullified his inaction on 10 bills. 2025 நீதிமன்றம் 10 மசோதாக்கள் மீதான அவரது செயலிழப்பை செல்லாததானதாக்கி பிறகும் அவர் பதவியில் தொடரவே விரும்பினார். நல்லிஃபைட்னா செல்லாதுன்னு ஆக்குறது. And granted them deemed assent. மேலும் அந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கருதப்படும் என்ற நிலையை வழங்கியது. டீம்ட் அசென்ட்னா அவர் சைன் போடலைனாலும் சைன் போட்டதாவே எடுத்துக்கலாம்னு அர்த்தம். Perhaps he had become immune to controversies. ஒருவேளை அவர் சர்ச்சைகளுக்கு பாதிப்பு ஏற்படாதவராக ஆகிவிட்டார் போலும். இம்யூன்னா ஒரு விஷயத்தினால பாதிப்பு வராத நிலை. The Home Ministry once forced him to backtrack. உள்துறை அமைச்சகம் ஒருமுறை அவரை பின்வாங்க வைத்தது. Backtrackனா சொன்னதிலிருந்து பின்வாங்கிறது. After he unilaterally dismissed an arrested minister. கைது செய்யப்பட்ட ஒரு அமைச்சரை அவர் தன்னிச்சையாக பதவி நீக்கம் செய்த பிறகு. யூனிலாட்ரலினா தனியா ஒருத்தராவே முடிவெடுத்து செய்யறது. On another occasion, the court wrapped him for refusing to administer oath to a minister. மற்றொரு சந்தர்ப்பத்தில் ஒரு அமைச்சருக்கு பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைக்க மறுத்ததற்காக நீதிமன்றம் கடுமையாக விமர்சித்தது. wrappedனா கண்டனம் தெரிவிச்சது, விமர்சிச்சது. Whose conviction had been suspended by the judiciary. அந்த அமைச்சரின் தண்டனையை நீதிமன்றமே நிறுத்தி வைத்திருந்தது. Beyond such constitutional misadventures, இத்தகைய அரசியல் அமைப்புக்கு எதிரான தவறான நடவடிக்கைகளை தாண்டி, Mr. Ravi also never fought shy of endorsing right-leaning ideologies. திரு ரவி வலசாரி சித்தாந்தங்களை ஆதரிப்பதில் எப்போதும் தயங்கவில்லை. Fought shy ofனா ஒரு விஷயத்தை செய்ய தயங்கிறது. Often appearing to position himself as a political opponent of the MKDMK. பல சமயங்களில் ஆளும் திமுகவின் அரசியல் எதிரியாக தன்னை காட்டிக்கொண்டார். He not only dubbed Mr. Stalin's Dravidan model slogan an expired ideology, அவர் திரு ஸ்டாலின் அவர்களின் திராவிட மாடல் முழக்கத்தை காலாவதியான சித்தாந்தம் என்று அழைத்தது மட்டுமல்லாமல், but also characterized it as a sectarian thought. அதை ஒரு குறுகிய பிரிவு சார்ந்த சிந்தனை என்றும் கருத்து காட்டினார். செக்டேரியன்னா ஒரு சின்ன குரூப்பை மட்டும் சார்ந்த. His posture helped the DMK further its political campaign. அவருடைய இந்த நிலைப்பாடு திமுக தனது அரசியல் பிரச்சாரத்தை முன்னெடுத்து செல்ல உதவியது. Accusing the Narendra Modi government of using Mr. Ravi to undermine the popular will expressed through the House. அதாவது நரேந்திர மோடி அரசாங்கம் திரு ரவியை பயன்படுத்தி சட்டமன்றத்தின் மூலம் வெளிப்படுத்தப்பட்ட மக்கள் விருப்பத்தை பலவீனப்படுத்த முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியது. அண்டர்மைன்னா பலவீனப்படுத்துறது. It is difficult to tell whether his transfer is meant to deprive Mr. Stalin of this political weapon. அவருடைய இடமாற்றம் திரு ஸ்டாலினிடமிருந்து இந்த அரசியல் ஆயுதத்தை பறிப்பதற்காகவா அல்லது எலெக்ஷன் டைம்ல திருமதி பானர்ஜிக்கு திரு போஸுடன் இருந்த சௌகரியத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவா என்று சொல்வது கடினம். பட் ஒன் திங் இஸ் apparent. ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது. History may not treat Mr. Ravi's tenure in Tamil Nadu as worthy of emulation in the conduct of center-state relations. மத்திய மாநில உறவுகளை நடத்துவில் தமிழ்நாட்டில் திரு ரவியின் பதவிக்காலத்தை வரலாறு எப்போதும் பின்பற்றுவதற்கு தகுதியானதாக கருதாது. எம்யூலேஷன்னா ஒரு நல்ல விஷயத்தை பார்த்து பின்பற்றுறது. சோ இந்த எடிட்டோரியலோட டோன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் கிளியர்லி கிரிட்டிக்கல். விமர்சனமான டோன். எடிட்டோரியல் கவர்னர் R.N. ரவியோட ஆக்ஷன்ஸை இன்க்ளோரியஸ் சாப்டர், கான்ஸ்டிடியூஷனல் மிஸ்அட்வென்ச்சர்ஸ்னு ரொம்ப ஸ்ட்ராங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கிரிட்டிசைஸ் பண்ணுது. அவர் எப்படி ஸ்டேட் கவர்மெண்ட் கூட கிளாஷ் பண்ணாரு, சுப்ரீம் கோர்ட் அவரை எப்படி கண்டிச்சதுன்னு எல்லாத்தையும் அடுத்தடுத்து சொல்லி அவரோட டென்யூர் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இல்லைன்னு முடிக்கிறாங்க. சோ இது கண்டிப்பா ஒரு கிரிட்டிக்கல் டோன் தான். That's all for today's analysis மக்களே. மறக்காம இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண vocabularies-ல உங்களுக்கு டெஸ்ட் வேணுமா? அப்படின்னா எங்க Scoreclever டெலிகிராம் சேனல்ல நடக்கிற டெய்லி எடிட்டோரியல் vocabulary-ல ஜாயின் பண்ணுங்க. இது எடிட்டோரியல் vocabulary-யோட EPL மாதிரி. டெய்லி கரெக்டா 7 PM-க்கு லைவ் குவிஸ் நடக்கும். மந்த்லி லீக்ஸ், ஸ்கோர்ஸ், ரிவார்ட்ஸ்னு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும். உங்க vocabulary ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிக்க இது ஒரு சூப்பர் பிளாட்ஃபார்ம்.
சேனல் ஜாயினிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உடனே ஜாயின் பண்ணுங்க. நான் உங்க மலர் from Scoreclever. Signing off. நாளைக்கு மீட் பண்ணலாம். பை பை.